அன்புக்குரிய தந்தையர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த காலை நேரத்தில் என்னுடைய வணக்கம். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். புனலியன் தந்தையர்கள் அவர்களோடு நிச்சயமாக தொடர்பு உள்ளவன். மாணவர்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிறேன். இரண்டாவது, எங்கள் மறை மாவட்டத்தில் ஒரு இடத்துல பணியாற்றுகிறார்கள். இயேசுவனம் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்துல அவங்க ஒரு 20 ஆண்டுகளாக போயிருக்காங்களா, 20 ஆண்டுகளாக பணியாற்றுகிறார்கள். எனவே அங்கே நான் ஒரு 2-3 முறை போயிருக்கிறேன். அவர்கள் ஆற்றுகின்ற படியெல்லாம் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, நாகமலை புதுக்கோட்டை அங்கே இவர்கள் ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு நாள் நான் தங்கி இருந்திருக்கிறேன். அதனால இந்த தந்தையர்கள் ஆற்றுகின்ற பணி எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், டிஃபரன்ட்லி சேலஞ்ச். அதாவது நான் ஒரு முறை கேட்ட ஞாபகம் இருக்கிறது. 100 பேர் இருக்கிறார்கள் என்றால் அந்த 3 பேரிலே 3 பேர் 100 பேரில் 3 பேர் மாற்றுத்திறனாளிகள். இந்தியாவில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 3 பேர் மாற்றுத்திறனாளிகள். இந்தியாவுடைய ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? எத்தனை கோடி இந்தியாவுடைய ஜனத்தொகை? 141 கோடி, 142 கோடி நினைக்கிறேன். நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே 1 கோடி கூடிரும். 142 கோடி. இந்த 142 கோடினா ஏறக்குறைய 5 கோடி பேர் மாற்றுத்திறனாளிகள். அந்த 5 கோடி பேர்ல 2.6 கோடி ஆண்கள் மாற்றுத்திறனாளிகள், 2.4 பெண்கள் மாற்றுத்திறனாளிகள். அப்படின்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அப்படின்னா 3% மாற்றுத்திறனாளிகள் இந்தியாவில் இருக்கிறார்கள். நான் அண்மையில கனடா, அதே மாதிரி அமெரிக்கா நாட்டுக்கு போயிருந்தேன். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தெந்த விதங்களில் எல்லாம் அவர்கள் வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தேன். ஆனா இந்தியாவில் அந்த சூழல் குறைவு. இருந்தாலும் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக எவ்வளவோ முயற்சிகளை பல பேர் எடுக்கிறார்கள். அதுல இந்த குனேலியன் ஃபாதர்ஸ் குறிப்பிட்ட ரகம் சொல்ல வேண்டும் என்றால், குனேலியன் முதல் அவருடைய சிந்தனையே இதே மாதிரி வாழ்க்கையோடு போராடுகின்ற மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற, வாழ்வதற்கே போராடுகிற மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு கொள்கையாளர். 1886 முதல் பள்ளி அவர் துவங்கியது. ஏறக்குறைய 138 ஆண்டுகள் ஆச்சு. 138 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இத்தாலி நாட்டில் இந்த வாழ்க்கையில போராடுகிற மனிதர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சவர் இந்த ஜோன் கொனெல்லா. அந்த தந்தையுடைய புனிதருடைய வழி நடத்தல இந்த தந்தையர்கள் இங்க இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே சிறப்பு மிக்கது. அதுவும் குறிப்பாக இந்த ஆசிரியர் பெருமக்களை நான் பாராட்ட வேண்டும். இந்த குழந்தைகளோடு நீங்கள் எப்படி உறவாடுகிறீர்கள், பேசுகிறீர்கள், உரையாடுகிறீர்கள் என்பதை நினைக்கின்ற போது உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. உங்களை அண்மையில நான் படிக்க வைக்கிற ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண் 12ஆம் வகுப்பு முடிச்ச கல்லூரி முடித்து விட்டு 3ஆம் ஆண்டு முடித்து விட்டு என்கிட்ட கேட்டாங்க, நான் ஸ்பெஷல் பிஎட் படிக்க போறேன் ஃபாதர் அப்படின்னு. அதன்மா ஸ்பெஷல் பிஎட் அப்படின்னு கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு கல்வியல் பயிற்சி அப்படின்னு சொன்னாங்க. இளங்கலை கல்வியல் படிக்க போறேன். அதுல படிச்சு என்னமா பண்ண போற? சமயம் அதை படிச்சா நிறைய வாய்ப்புகள் இருக்கு, வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆக வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புக்காக படிக்கிறாங்களோ படிக்கல, ஆனால் மாற்றுத்திறனாளி அந்த வாழ்க்கையோடு போராடுகிற பிள்ளைகளுக்கு நான் பணியாற்றுகிறேன் என்று ஒரு குழந்தை விரும்புவது என்றாலே அது ஒரு பெரிய ஆச்சரியம். அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு நான் சொல்றேன். அதனால இந்த நிலைக்கு நீங்கள் எல்லாம் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். 27 பேர் இங்கே நீங்கள் பணியாற்றுகிறீர்கள். 120 பிள்ளைகளுக்கு 27 பேர், ஏறக்குறைய 6 ஒரு பகுதியினர் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்துகிறீர்கள். உலகத்துல ஒரு
3 பேரை மட்டும் நான் பெயர் சொல்லி அழைக்க விரும்புகிறேன். முதலாவது ஸ்டெஃபான் ஹாக்வின். தன்னுடைய 21 வயதில் தலையிலிருந்து கால் வரை செயலிழந்து போனவர். ஆனால் அவர் பெரிய அறிவியலாளர். 2018 இறந்தார். அவரை பேசுவதற்காக ஒரு கருவி அவருக்கு பயன்படுத்தினாங்க. அதாவது நம்ம ஒலிபெருக்கின்னு சொல்றோம்ல, இதான் ஒலிபெருக்கி. அவருக்கு குரல் பெருக்கின்னு ஒரு கருவியை கொடுத்து அதன் வழியாக அவருடைய அறிவியல் தத்துவங்களை எல்லாம் உலகத்துக்கு சொன்னாங்க. ஒரு பெரிய அறிஞர், இயற்பியலில் அறிஞர், அண்டகோளங்களை பற்றி அறிவதில் அறிஞர். அந்த கத்துக்களை எல்லாம் அவரு இந்த உலகம் அறிவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது இந்த உலகம். அவர் செயலிழந்து போனாலும் செயல் உள்ளவராக இருந்தார். இந்த குழந்தைகளையும் நீங்கள் செயல்படுத்துகிற ஊக்கப்படுத்துகிற பணியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இரண்டாவது இன்னொரு உதாரணம், இந்தியாவில் ஒரு குழந்தை மகாராஷ்டிராவில், எனக்கு ஊர் பெயர் மறந்து போச்சு, மகாராஷ்டிராவில் தன்னுடைய 7 வயதில் கண் பார்வை குன்றிய குழந்தை இன்னைக்கு திருவனந்தபுரம் மாவட்டத்தில், கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அந்த குழந்தை சார் கலெக்டர், அதாவது சார் ஆட்சியாளர். 2 முறை இந்திய ஆட்சித்துறைக்கான தேர்வில் அந்த குழந்தை, அந்த பெண் போட்டியிட்டு இறுதியில் 127வது ரேங்க் எடுத்தாங்க. இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் அவர்கள் சார் ஆட்சியாளராக பணியாற்றுகிறார்கள். கண்ணு தெரியாது, கண் பார்வை குறைவு. கண் பார்வையோடு போராடி அவர்கள் இன்றைக்கு ஆட்சியாளராக மாறி இருக்கிறார்கள். மூன்றாவது நபர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய மனிதர், ஆஸ்திரேலியா நாட்டு அமெரிக்கர். அவர் 1982 பிறந்தவர். இன்னைக்கு அவருக்கு வயது எப்படின்னா 16 + 24 40 வயசு. அவருக்கு கையும் இல்லை காலும் இல்லை, வெறும் உடல் மட்டும்தான், பிண்டம் உடல் மட்டும்தான் இருக்கு. ஆனால் இவர் தான் தற்கொலைக்கு செய்வதற்கு தயாராக இருந்தார். அந்த அளவுக்கு அவரை எள்ளி நகையாடினார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு ஊக்கம் தருகிற ஒரு மனிதராக இருக்கிறார். எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிற மனிதராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய டிவி ஷோ எல்லாம் நிறைய பேர் பார்க்கிறாங்க. உங்களுக்கு நிச்சயம் அவரை பற்றி தெரியும். என்ன பேரு? நிக்கோலாஸ் ஜேம்ஸ். 3 மனிதர்கள் வாழ்க்கையோடு போராடி வெற்றி அடைந்தவர்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அன்பு செய்ய வேண்டும் என்று இறைவனே அனுப்பிய வானதூதர்கள். இந்த குழந்தைகள் இறைவன் இந்த உலகத்திற்கு அனுப்பிய வானதூதர்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி பிறரன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்த விண்மீன்கள். எனவே இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், இவர்களோடு துணை நிற்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் விண்மீன்களோடு கூட இருக்கிறீர்கள், வானத்தூர்களோடு கூட இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய பணி அசாத்திய பணி. உங்களுடைய பணி வேற யாரால் எங்களை போல செய்ய முடியாத பணி. நாங்கள் செய்கிற படியெல்லாம் வெற்று படிகள், ஆனால் நீங்கள் செய்கின்ற படிகள் உயர்ந்தவர்கள். எனவே இந்த குழந்தைகளை எல்லாம் நீங்கள் உருவாக்குகிறீர்கள். இந்த உருவாக்கு படியிலே சிறப்போடு விளங்குங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு கொடைகளை வாரி வழங்குவார். இந்த குழந்தைகள் உங்களுக்கு வாரி வழங்குவார். எனவே இந்த குழந்தைகள் உங்கள் கரங்களிலே வெறும் மரக்கட்டைகளாக, வெறும் களிமண்ணாக கிடைக்கிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் அழகிய பாணிகளாக, அழகிய ஓவியங்களாக உருவாக்குகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்களும் நன்றிகளும்.